ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசுசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் யாசிர். முதலமைச்சராக நாயுடு அவர்கள் இன்னைக்கு பதவி ஏற்றிருக்கிறார். அந்த பதவியேற்பு விழாவில் ஒட்டுமொத்தமாக பாஜகவுடைய பிரதமர் மோடியிலிருந்து அமைச்சரவை உட்பட அனைவருமே கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நாயுடு அவர்களும் நிதிஷ் அவர்களும் கேட்ட அமைச்சர் பொறுப்புகள், உதாரணமா நாயுடு அவர்கள் முக்கியமான 5 கேபினெட் கேட்டாரு. ஆனா அவருக்கு 2 தான் கொடுத்திருக்காங்க, 1 இணையமைச்சர். நிதிஷ்குமார் ரயில்வே எல்லாம் கேட்டாரு. ஆனா அவருக்குமே ஒரு கேபினெட், ஒரு இணையமைச்சர் தான் கொடுத்திருக்கிறாங்க. சபாநாயகர் பதவியை ரொம்பவுமே அழுத்தி கேட்டார். 2 பேருமே கேட்டாங்க. ஆனா எந்த ஒரு இதுமே இல்லாம, எந்த ஒரு வாக்குறுதியுமே, ஆந்திராவுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து அப்படின்ற போன்ற வாக்குறுதிகளை கூட கொடுக்காம பதவியேற்பு விழாவில் மோடி அவர்கள் கலந்து கொண்டு சென்றிருக்கிறார். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரால சிண்டே அவர்களும் நேரடியாகவே 400 தொகுதிகளில் நாங்க ஜெயிப்போம்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் பேசினதுதான் தோல்விக்கான மெயின் காரணம். அப்போசிஷன் அதை கான்ஸ்டியூஷனை மாத்திடுவாங்கன்றக்காண்டி அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரும் நேரடியாக ஒரு பேசியிருக்கிறார், பேட்டி கொடுத்திருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? மகாராஷ்டிரால வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே அஜித் பவார் கட்சியை சேர்ந்த புஜ்பால் இதே கருத்தை சொன்னாரு. அது 400 சீட்டுன்னு மோடி அவர்கள் சொன்ன உடனேயே மகாராஷ்டிராவில் தலித் ஓட்டு வங்கி எங்களுக்கு எதிராக திரும்பிருச்சு, தேர்தலில் எங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காதுன்னு அஜித் பவார் கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர் அவர் சொன்னாரு. அதே மாதிரி அவருக்கு ஒரே ஒரு சீட்டு தான் கிடைச்சது. அவர் எந்த மந்திரி பதவியுமே கிடைக்கல. இதுல நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் மனசுக்குள்ள ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. நீங்க நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் சாதாரணமா மதிப்போடவே வேண்டாம். நாயுடுவை பொறுத்த வரைக்கும் அவர் இதற்கு முன்னால், அதாவது மோடிக்கு முன்னால் உலக தலைவராக இருந்தாரு. குளோபல் அட்டென்ஷன் நாயுடு தான் கொண்டு வந்தாரு. நீங்க இன்னும் சொல்ல போனால் ஹைதராபாத், செகந்திராபாத் அந்த ரெட்டை நகரத்தை சைபராபாத்னு மாத்தினதே அவர் தான். அந்த அளவுக்கு தகவல் தொழில்நுட்ப அணி உள்ள வந்துச்சு, தகவல் தொழில்நுட்பம் உள்ள வந்துச்சு. சவுத் இந்தியாவுக்கு அது முதல் முறைன்னு நீங்க எடுத்துக்கிடலாம். பாலயோகி அப்போ ஸ்பீக்கர் ஆக்கி பெரிய அளவுக்கு நாயுடுவோட நேம் ரொம்ப உச்சத்துல இருந்தது. பல்வேறு காரணங்களால ஒரு கட்சி ஏறுறது இறங்குறது ஜனநாயகத்துல சகஜம். நாயுடு அவர்களுக்கு இறங்கு முகம் ஏற்பட்டது. அது பிறகு அவர் மோடி அவரை எப்படி ட்ரீட் பண்ணாரு, கடைசியில ஒரு 6-7 மாசம் டெல்லிக்கு போய் எப்படி தவம் கிடந்தாரு கூட்டணிக்குங்கிறதுலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போதைக்கு நாயுடு பதுங்கி இருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அவர் கேட்ட இலாக்கா கொடுக்கல. முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா, பிஜேபி கிட்ட 240 எம்பி இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியை நம்பி போனா அவங்ககிட்ட இருக்கிறது 100 பேரு. 100 பேரை வச்சு ஆட்சி அமைச்சா அந்த ஆட்சி இன்னும் மோசமா இருக்கும். காரணம், பல்வேறு மாநில கட்சிகளோட அழுத்தம் அதுல சேரும். எனவே நாயுடுக்கு இப்போதைக்கு சேஃப் பெட் எதுன்னா பிஜேபி ஆட்சி தான். வருஷம் 240. நிதிஷ்குமாருக்கு அதே நிலைமை தான். இன்னொரு முக்கிய பிரச்சனை என்னன்னா, நாயுடுவோட ப்ராப்ளம் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா, அவருக்கு உள்ளாட்சி தேர்தல் வரும்போது ஸ்டார்ட் ஆகும். பிஜேபி ஒரிசால எப்படி என்ன பாணி அரசியலை கடைப்பிடிச்சதோ அதே தான் ஆந்திரால. ஒரிசால பிஜேடியோடய தான் இருந்தாங்க அவங்க. இன்னும் சொல்ல போனால் முக்கியமான பல மசோதாக்கள், நம்ம எதுக்குற மசோதாலாம் நிறைவேற்றப்பட்டதுக்கு காரணம் யாரு? நவீன் பட்நாயக், ஜெகன். அப்ப நவீன் பட்நாயக்கோடையே கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ஒரிசால பிஜேபி மினிஸ்டருக்கு ராஜ்யசபா எம்பி வரும்போது நவீன் பட்நாயக் நினைச்சிருந்தாருன்னா அந்த ராஜ்யசபா எம்பி அவங்களுக்கு கிடைக்க விடாம பண்ணிருக்கலாம். ஆனா போட்டி போடாம ஒதுங்கிட்டாங்க. அப்ப ஒரிசாவை ஆளுகிற கட்சி ராஜ்யசபா தேர்தலில் போட்டி போடாம ஒதுங்கியாச்சு. ஒரு சீட் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபால அந்த எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தே ஒரே ஒரு சீட்ல தான் கிடைக்குது. 25 வேணும் மினிமம். இப்ப 26 இருக்காங்க. அப்ப எவ்வளவு முக்கியமான இந்த ஒரு சீட்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்புறம் பிஜேபி பிஜேடி கூட்டணிக்கு முயற்சி பண்ணாங்க. அது பிறகு பிஜேபி எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு இன்னைக்கு ஆளுங்கட்சி. இனிமேல் நவீனுக்கு முதலமைச்சராகிற வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டில இருந்து போன பாண்டியன் அங்க டெவலப் பண்ண விடாம தடுத்து அவர் தீவிர அரசியல் விட்டு விலகிட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ சேம் பாணி அரசியல் தான் ஆந்திரால வரப்போகுது. பிஜேபி அங்க நாயுடுவை கவுக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க, அது அவருக்கு தெரியும். அப்போ ஒரு காலகட்டத்தில் அவர் பிஜேபி விட்டு விலகுவார். அது எப்பங்கிறதான் கேள்வி. சில மாதங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வருடமா இருக்கலாம். ஏனென்றால் யூனிஃபார்ம் சிவில் கோடு அது எங்க அஜெண்டால இருக்குன்னு சொல்றாரு சட்ட அமைச்சர். அது எப்படி ஆந்திரால இருக்கிறவங்க ஏத்துக்குவாங்க? அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் அது எங்க அஜெண்டால இருக்கு, டைம் ஃப்ரேம் தான் எங்களுக்கு தெரியாதுன்றாங்க.
பெரிய எதிர்ப்புக்குள்ளாகி இருக்கிற 3 சட்ட திருத்தம், அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, எவிடன்ஸ் ஆக்ட்லாம் மாத்தி இருக்கிற விஷயம், அதை வச்சு நீங்க எஃப்ஐஆர் போட முடியாது. புது ஆக்ட ஒரு ட்ரைனிங் இல்லாம எப்படி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட முடியும்? இப்போ ஒரே வழக்கு, அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாதாடி இருப்பாங்க, அது வேற சட்டத்துக்குள்ள வாதாடி இருப்பாங்க. அதே வழக்கை இப்போ வாதாடவே முடியாது நம்மளால. நான் ஒரு வழக்கறிஞராகவும் சொல்றேன், நீதிபதிகளுக்கே முடியாது. அப்போ அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் இப்போ ஜூலை மாசம் 1ஆம் தேதி வந்துருன்ட்டாங்க. அப்ப நிச்சயமாக அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அதுல ஏதாவது ஒரு விதிகள் வந்து புறம்பாத்தான் அமையும். அதாவது நம்ம சட்டத்தை நிறைவேற்றினாலும் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை வந்து நம்ம பின்னாடி தான் கொண்டு வரோம். அதுல வந்து ஏதோ ஒரு பாயிண்டை கிளப்பி சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க, சுப்ரீம் கோர்ட் அதை வந்து தடுத்து நிறுத்தும். இப்போ பெரிய ஒரு சட்ட குழப்பத்தை நோக்கி நாடு போயிட்டு இருக்கு. அப்போ பிஜேபி பிடிவாதம் காட்ட போகுது. ஆனா பிடிவாதம் காட்டுறதுக்கு அவங்ககிட்ட தனி மெஜாரிட்டி இல்லை. அப்போ அந்த இடத்த வந்து நாயுடு வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிடுவாரு என்பதுதான் அவரோட பழைய வரலாற்றை பார்த்த வகையில் ஏன் கருத்து. சரி, நாயுடுவோட அந்த அரசியல் அறிமுகம், அவரை பற்றிய அரசியல் அறிமுகம் எனக்கு கிடைச்ச 1995. அப்ப சென்னாரெட்டி வந்து இங்க கவர்னர், ஆந்திர பாலிடிக்ஸ்ல பெரிய ஆள், ஒன்றுபட்ட ஆந்திர மாநிலம். நான் ராஜ்பவன்ல வந்து அவரோட நாமினியா இருக்கிறேன், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சிண்டிகேட்ல. நாயுடுவோட அந்த அரசியல் பெரிய அவர் சக்கர மாதிரி சுத்துறாரு, என்டிஆருக்கு எதிராக, மாமனாருக்கு எதிராக. சென்னாரெட்டி அப்படியே மினிட் பை மினிட் வந்து எங்களுக்கு எல்லாம் கமெண்ட்ரி மாதிரி கொடுக்குறாரு கவர்னர். நாயுடு ஒரு சாதாரணமா நினைக்காதீங்க, தூத்வாலா பால்காரன், அவர் வந்து அவங்க மாமனாரை கண்டிப்பா கவுத்திடுவாரு. அதாவது நாயுடு முதல்வரெல்லாம் ஆகல. ஆந்திர மாநில அரசியல பெரிய குழப்பம் ஏற்படும் போது இவ்வளவு ஒரு பழுத்த ஆந்திர மாநில அரசியல்வாதி, பல மாநிலங்கள கவர்னரா இருந்தவரோட கருத்து இதுதான். 96ல சென்னாரெட்டி அவர்கள் மரணம் அடைந்து விட்டார். அதுக்கு பிறகு 95ல இருந்து இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆந்திர மாநில அரசியல்ல எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், சந்திரபாபு நாயுடுவோட பல்வேறு வகையான அரசியல், அதை சாதுரியம்னு கூட நீங்க எடுத்துக்கிட்டா நான் சூழ்ச்சின்னு பாக்குறேன். இதையும் தாண்டித்தான் பிஜேபி வந்து சர்வைவ் ஆகணும். அதாவது மோடி எப்படியோ அதை விட 10 மடங்கு அதிகம் வந்து சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் 15 மடங்கு அதிகம். அவர் எத்தனை பேரை கவுத்தினாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நிதிஷ்குமார். அதனாலதான் அவரை பால்டிராம்னு சொல்றாங்க. இந்த 2 பேரும் வந்து கண்டிப்பாக மோடிக்கு குடைச்சல் கொடுப்பாங்கிறதா என்னோட பார்வை. ஆனா அதுக்கு ஒரு தகுந்த காரணத்தை அவங்க எதிர்பார்ப்பாங்க. திடீர்னு இப்ப மாத்தி பேசினா 2 பேருக்குமே அவங்க லோக்கல் பாலிடிக்ஸ்ல இடைஞ்சலா இருக்கும். ஆனா இப்ப உதாரணமா மோடி ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை வந்து அமல்படுத்த போறோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொன்னாருன்னா இவங்க மாறிடுவாங்க. இப்ப 3 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு உள்ளிட்ட 3 சட்டம் அதை ஸ்ட்ரிக்டா சொன்னாங்கன்னா இவங்க மாறுவாங்க. இப்படி அவங்க தேர் வெயிட்டிங் ஃபார் ரீசன்ஸ். அதை நோக்கித்தான் தேசிய அரசியல் போகுது. அதே பதவியேற்பு விழாவில் ஆளுநராக இருந்த தமிழிசை அவர்களை மேடையில் வச்சு அமித்ஷா கண்டிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. என்ன பேசினாங்கன்னு தெரியல, ஆனா விரலை நீட்டி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இது நம்ம தமிழ்நாட்டு பாஜக நடக்கக்கூடிய பிரச்சனைகளோட பொருத்தி பார்க்க முடியுது இந்த சம்பவத்தை. ஒரு விஷயத்த தனியா கூப்பிட்டு கூட பேசியிருக்கலாம், ஏன் மேடையில வச்சு பேசணும், இந்த மாதிரி அவமானப்படுத்தணும் அப்படின்ற குரல்கள் வந்து இப்ப எழ ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக கேரள காங்கிரஸ், நீங்க ஆளுநராக இருந்திருக்கீங்க, மருத்துவராக இருக்கீங்க, நீங்க ஏன் இந்த அவமானங்கள் எல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதுதான் பாஜக பெண்கள் நடத்துறது, நீங்க கட்சியில இருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நடந்த சம்பவம்? கேரள காங்கிரஸுக்கு அப்படி பதிவு போடுறதுக்கான உரிமை இல்லைங்க, இது பிஜேபியோட மேட்டர். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பொது வெளியில வந்து அமித்ஷா அவர்கள் இப்படி நடந்து கொள்வது என்பது அநாகரிகமா இருக்கு. ஆனா இத்தனை கேமரா இருக்கு, இவ்வளவு வீடியோ வெளியில வந்துட்டு இருக்கு, கடந்த பல வருடங்களாக வந்து எல்லாமே வீடியோ லீக் தான் இல்லையா? அப்ப அமித்ஷாக்கு அது தெரியாதுன்னா நினைக்கிறீங்க? நம்ம வந்து இப்படி விரல நீட்டி பேசுறோம், நம்ம பாடி லாங்குவேஜ் வந்து அகைன்ஸ்டா இருக்கு, அரசியல்ல வந்து படக்காட்சி ரொம்ப முக்கியம், இதை வைத்து பல அது கற்பனையாக இருந்தாலும் பல பல விஷயங்கள் கிளம்பத்தானே செய்யும் இயல்பாக. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஏற்கனவே வந்து அறிக்கை கேட்டிருக்கிறாரு தமிழ்நாடு இன்சார்ஜா இருக்கிற பிஜேபி தலைவர். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் போது நம்மளோட இந்த விரல் நீட்டி பேசுவது விபரீதங்களுக்கு வழிவகுக்குங்கிறது அவருக்கு தெரியாம இருக்க வழி கிடையாது. அப்ப ஏன் அப்படி பேசுறாரு? ஏன்னா தமிழ்நாடு பிஜேபிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க நினைக்கிறாருன்னு தான் நான் அப்படித்தான் யூகிக்கிறேன். அதாவதுங்க, இதுல வந்து அண்ணாமலை அவர்கள் ஆரம்பத்துல இருந்தே அமித்ஷாவுக்கு ரொம்ப நெருக்கமா தான் இருந்தாரு. என்ன காரணம்னா சந்தோஷ் வந்து அமித்ஷாவோட க்ளோஸ். ஸோ அண்ணாமலை அவரோட ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்தாரு. யாருக்குங்க வந்து வந்த உடனே மாநில கட்சி தலைவர் பதவி, அதுவும் அப்ப வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஃபுல் மெஜாரிட்டி 303 சீட்டு, அசைக்க முடியாத பிரதமருங்கிற பேரு, அந்த கட்சிக்கு வந்து திடீர்னு வர்ற புதுமுகத்தை தலைவராக்கிடுவாங்களா?
அது எப்படி ஆக்குவாங்க? அப்ப இங்க எத்தனை சீனியர்கள் அதுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க? அப்போ அமித்ஷா அவர் வைத்ததுதான் அங்க நடந்துகிட்டு இருந்தது. மோடி அவர்கள் அமித்ஷாவுக்கு மேல இருக்கிறாரே தவிர, மோடி அவர்கள் அவர் அரசியல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகத்தானே செய்யணும், வேற வழி இல்லையே. எத்தனை வருஷங்க மோடி பிஜேபியோட ஒரு பெரிய ஒளிமுகமாக இருப்பாரு? 75 வயசான உடனே ஆட்டோமேட்டிக்காவே அந்த கட்சியில அவங்க ஓய்வு தான் கொடுப்பாங்க. சரி இருக்கட்டும், இன்னொரு 5 வருஷம் இருக்கிறத வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிஜேபிக்கு இன்னொரு தலைவர் தேவைப்படுவார்ல, ஒரு 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 உற்சவர் தேவைப்படுவார்ல. பிஜேபியோட லகான் அங்க ஆர்எஸ்எஸ் கிட்ட இருக்கு, அது மூலவர் நாக்பூர். உற்சவர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காலத்துல வாஜ்பாய் இருந்தாரு, அப்புறம் அத்வானி இருந்தாங்க, அப்புறம் மோடி வந்தாரு. நாளைக்கு மோடிக்கு எடுத்தாப்ல, அப்போ மோடிக்கு எடுத்தாப்புல யாரையோ ஒருத்தர் நிறுத்தும் போது அப்ப ராகுலா அவராங்கிற கேள்வி வந்துரும்ல. இப்ப மோடியா ராகுலான்னு வரும்போது மோடிக்கான அந்த ஆதரவு ஓட்டு விகிதாச்சாரம் கூட போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் பிஜேபியோட ஓட்டுல பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க. ரஃப்லி 37%. எதிர்கட்சிகளோட ஒற்றுமை அது நிறைய தொகுதிகள்ல வீழ்த்துச்சு. 400 தொகுதிகளுக்கு மேல ஒன்னா நின்று இருந்தாங்கன்னு வைங்க, பிஜேபி இதோட குறைஞ்சிருக்கும். நான் முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன், 220 to 240 தான் பிஜேபிக்கு வாய்ப்பு. ஆனா 400 தொகுதிகளுக்கு மேல நின்னா மட்டும்தான் அது அந்த இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும். 400க்கு மேல இவங்க நிக்க முடியலங்க. 300 சொச்சம் தான் வந்துச்சு கடைசியில. ஒற்றைக்கு ஒற்றையாக போட்டி போடுறது 300 சொச்சம். அப்போ மோடியா ராகுலான்னு வரும்போது சில மைனஸ் பாயிண்ட் இருக்கு. ராகுலா எக்ஸான்னு வரும்போது யோசிச்சு பாருங்க. இப்ப அடுத்த ஒரு 5 வருஷம் ராகுல் காந்தி 5 வருஷமோ 3 வருஷமோ ஏதோ ஒரு காலகட்டம் அவர் எதிர்கட்சி தலைவர் ரோலை வைப்பார்ல. இப்பவுமே தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பங்கு சந்தை பிரச்சனை வந்துருச்சு. அப்புறம் நீட்டு, நான் மாணவர்களின் குரலாக எதிரொலிப்பேன் ராகுல் காந்தி பேசுறாரு. அப்போ ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக பணியாற்றும் போது அவருக்கான பிம்ப உயர்வுங்கிறது ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்ல கூடும். அப்ப 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ ராகுல் காந்திக்கு போட்டியாக ஒருவரை களத்துக்கு கொண்டு வர்றதுங்கிறது பிஜேபிக்கு ரொம்ப சிரமம். அமித்ஷாவை களத்துக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்னாலும் சிரமம். ஏன்னா அமித்ஷாவும் மோடியும் 2 பேரும் ஒன்னா தெரியுறாங்க. இப்போ இப்படி பிஜேபிக்கு தான் நிறைய குழப்பங்கள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அப்ப தமிழ்நாடு பிஜேபியை கரெக்ட் பண்ணணும், இல்லைன்னா இன்னும் ஃபர்தர் டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறாங்க. அப்ப அமித்ஷா ஓப்பனா மேடையில வச்சு இப்படி பேசுனது என்பது தமிழ்நாடு பிஜேபிக்கான ஒரு மெசேஜ் தான் என்பது எனது எண்ணம். ஆனா அது அடக்க போறது இல்லைங்க. என்ன காரணம்னா, தமிழ்நாடு பிஜேபியில தமிழிசை அவர்கள் கூறுகிற பல குற்றச்சாட்டுகள் உண்மைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஏகப்பட்ட ஒரு சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுறவங்க பிஜேபிக்குள்ள வந்திருக்காங்க. எப்போதும் இல்லாத அளவுக்கு பெரிய அளவுக்கான பாலியல் புகார்கள் தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள கிளம்பி வருது. பணப்புகார்கள் ஏராளமா வந்துருச்சு. அப்போ இது எல்லாமே தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள ஒரு பெரிய ஒரு சர்னிங் பாயிண்டா இருக்கு. கேரளா காங்கிரஸ் அதுக்குள்ள தலையிட்டு சொல்றதுக்கு உரிமை இல்லை. ஆனா தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள இருக்கிறவங்க தலையிட்டு சொல்லத்தான் செய்வாங்க. இன்னும் சொல்லப்போனால் தேசிய கட்சிகள்ல இப்படியான குற்றச்சாட்டுகள்ங்கிறது எழத்தான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது. அப்ப அதெல்லாம் கண்டித்து அடக்கி வைக்கக்கூடிய அளவுக்கான அந்த ஆற்றல் அமித்ஷாவுக்கு கிடையாது. இப்ப கூட கூட்டணிகள் எல்லாம் கொஞ்சம் விளையிற மாதிரி இருக்கு. அமமுக விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிடுவதா சொல்லியிருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுமே போட்டியிட போவதா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் வைத்துதான் தமிழிசை அவர்கள் பேசுறாங்க அப்படின்றதை புரிஞ்சுக்கிற முடியுது சார். பாட்டாளி மக்கள் கட்சி என்ன எதிர்பார்க்கும்னாங்க, பாரதிய ஜனதா அந்த சட்டமன்ற தொகுதியை அவர்களுக்கு விட்டு தரணும்னு எதிர்பார்க்கும். என்ன காரணம்னா, பிஜேபிக்கு அங்க ஓட்டு வங்கியே கிடையாது. பாமகவோட ஓட்டு வங்கியை வச்சுதான் பிஜேபி மீண்டும் அந்த 2வது இடத்துக்கு வர முடியும். அதாவது திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பது இடைத்தேர்தலில் அது தெளிவா தெரியுது. காங்கிரஸ் போட்டி போட போறது இல்லை. அப்போ திமுக ஏற்கனவே கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிருச்சு. அப்ப 2வது இடத்துக்கு போட்டி போட வேண்டிய கட்டாயத்துல யார் இருக்கா அப்படின்னா, பிஜேபியும் அதிமுகவும். அதிமுக போன இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்கு, 2019 இடைத்தேர்தலில். இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க, கேண்டிடேட் போட போறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும். போட்டியிடும் போது இன்னும் சொல்லப்போனா மோடி அவர்கள் பிரதமரான பிறகு பெரிய அளவுக்கு வாழ்த்து செய்திகள், ஒரு ஒரு குதூகலம் கொண்டாட்டம்லாம் பாமக சைட்ல இருந்து வரவே இல்லை, சுத்தமா வரல. 2வது கேரளால தோத்து போன எம்பியாவே இல்லை, அவருக்கு மந்திரி பதவி தராங்க. அதே மாதிரியான ஒரு வாய்ப்பு ஏன் நமக்கு தரப்படவில்லைங்கிற கேள்வி இயல்பாக எழும். அன்புமணி அவர்கள் எம்பியாவே இல்லாத போதுதான் அவர் மந்திரியாக்கப்பட்டார். அதுக்கு பிறகுதான் ராஜ்யசபா எம்பி ஆனார், சுகாதாரத்துறை மந்திரி ஆகும் போது.
அப்ப அப்படியான ஒரு வாய்ப்பை வந்து சௌமியா அவர்களுக்கு தரலாமே என்கிற ஆதங்கம் அவர்களுக்கு இருக்கு. நம்ம வந்து மிக கடுமையா பாடுபட்டோம், 10 தொகுதிகள் தான் நம்ம நின்னோம், 10 தொகுதிகள்ல பிஜேபியோட ஓட்டு வங்கி உயர்ந்ததுக்கு காரணம் பாமக ஓட்டு வங்கி. அந்த நண்பர்கள் தான் சொல்றாங்க, அது உண்மையும் கூட. பிஜேபியோட ஓட்டு வங்கி கொங்கு மண்டலத்துல உயர்ந்ததுக்கு அல்லது வந்து வட மாநிலங்கள்ல வட மாவட்டங்கள்ல உயர்ந்ததுக்கு முக்கிய காரணம் பாமகவோட ஓட்டு வங்கி. அப்ப பாமக அதிமுகவோட சேர்ந்திருந்தா பாமகவுக்கு லாபம் கிடைச்சிருக்கும், அதிமுகவுக்கு லாபம் கிடைச்சிருக்கும். அப்ப பிஜேபிக்காக தான் நம்ம தியாகம் பண்ணோம். ஆனா நமக்கு வந்து ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருக்கலாம், கொடுக்கல, இந்த வருத்தம் அவங்களுக்கு இருக்கு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ங்கிறது பாமகவுக்கு வரப்பிரசாதமாக இருக்கிறது, அவர்களது அதிருப்தியை வெளிக்காட்டுவதற்குன்னு தான் நான் பார்க்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தொழில்களை நம்ம நேர்கள்ட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.